திருச்சிற்றம்பலம். திருமந்திரம் பாடல். செல்வம் நிலையில்லாதது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய பாடல். தன்னது சாயை தனக்கு உதவாது கண்டு என்னது மாடு என்று இருப்பர்கள் ஏழைகள். உன்னுயிர் போம் உடல் ஒக்கப் பிறந்தது கண்ணது காணொளி கண்டுகொள்ளீரே. அதாவது நம்ம வெயிலில் நடந்து போகும்போது கால் சுட்டுச்சு அப்படின்னா எங்கேயாச்சும் ஒரு நிழலை தேடி போவோம். அப்போ நம்மளுடைய நிழலே நமக்கு உதவாது அப்படின்னு சொல்லி, இந்த உயிர் உடம்பு ஒன்றா தான் பிறந்துச்சு, ஆனால் உயிரானது இந்த உடலை விட்டுட்டு பிரிஞ்சு போயிடுது. அப்படி இருக்கிறத பார்த்தும் கூட கண் இருக்கும்போதே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கீங்க. இப்படிலாம் இருக்கும்போதும் மாடு அப்படின்னா செல்வம், இந்த செல்வம் மட்டும் நிலையானது அப்படின்னு சொல்லி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இதில் கேட்குறாரு. இதே கருத்துடைய கந்தர் அலங்கார பாடல் ஒன்று. வையின் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிஞர்க்கு என்றும் நொய்யின் பிளவளவேனு பகிர்மென்கள் நுங்கட்கு இங்கன் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறு நிழல் போல் கையில் பொருளும் உதவாது காணும் கடைவழிக்கே அப்படிங்கிறார். கடைவழிக்கே, அதாவது கூர்மையான வேலை உடையவன் தான் முருகப்பெருமான். அவனை வணங்கி ஏழைகளுக்கு நொய்யை அப்படின்னா ஒரு குருணை அரிசின்னு சொல்லுவோம். அரிசியில் குருணை, அந்த குருணை நொய்யில் பாதி அளவாச்சும் ஏழைகளுக்கு கொடுங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் இதில் சேர்த்து வச்சுருக்க செல்வம் என்ன செய்யும், உங்களுக்கு வெயிலுக்கு ஒதுங்கக்கூட உதவாத இந்த நிழல், அந்த உடல்னால் அந்த பயன் கிடையாது, அந்த நிழல் உங்களுக்கு உதவாத மாதிரி இந்த மரண காலத்தில் ஆன்மா புறப்பட்டு செல்லும்போது உங்களுக்கு நீங்கள் சேர்த்து வச்சுருக்க பணம் எதுவுமே, செல்வங்கள் எதுவும் உங்களுக்கு உதவாமல் போகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. செல்வம் நிலையில்லாதது இருக்கும்போதே ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுங்க. அதனால் கிடைக்கக்கூடிய பயன் நீங்கள் கடைசி வழிக்கு போகும்போது உங்களுக்கு துணையாக வரும் அப்படிங்கிற கருத்துடைய பாடல். திருச்சிற்றம்பலம்.